வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1. நீங்க இந்த படம் பார்க்கணும்னா காந்தாரா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த படத்து கூட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா இது காந்தாரா படத்தோட ப்ரீக்வல் படம், சீக்வல் கிடையாது, ப்ரீக்வல். இந்த படத்தோட கதையை பார்க்கணும் அப்படின்னா, கடவுளை வழிபடக்கூடிய, கடவுளை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள வசிக்கிற ஒரு ட்ரைபல் குழு வெர்சஸ் மாந்திரிகத்தின் வழியா கடவுளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு குழு. இந்த 2 பேருக்கு பேரலா இன்னொரு குழுவும் செயல்படும். அவங்களுக்கும் இந்த குழுக்களுக்கும் என்ன சம்பந்தம், இதுல யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதை. அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா கதை இந்த சிம்பிளான கதையே அவ்வளோ சூப்பரா எலிவேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மேக்கிங் வேல்யூஸ் தான் அந்த படத்துடைய பெரிய படம். ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், தென் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இது ஒரு இந்தியன் மேக்கிங் வேல்யூ படங்கிறத விட ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். பொதுவாக ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கடுத்து சீக்குவல் எடுத்தாலும் ப்ரீக்குவல் எடுத்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்ல தப்பு தப்பாக எடுத்து வைப்பாங்க, இல்லை சொதப்பி வைப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த ஃப்ளேவர் மாறாமல் எங்கேயும் போர் அடிக்காமல் ஜனங்கள்லாம் படம் பார்த்தாங்க. குறிப்பாக ரிஷப் செட்டி பற்றி சொல்லணும். அந்த காஸ்டிங்கை பற்றி நம்ம பேசிடலாம். முதல்ல இந்த காஸ்டிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, ருக்மணி வசந்த் அவர்கள் இதில் நார்மலாக ஒரு ஹீரோயினாக வர்றாங்க. அதுக்கடுத்து இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லேருந்து அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பம், இப்படி ஒரு கேரக்டரை இந்த அர்லியர் கரியரில் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பொன்னான வாய்ப்பு. அதை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன ரோல் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேட்டரில் தான் பார்க்கணும். அந்தளவுக்கு அவங்களுடைய ரோல் ரொம்ப சிறப்பாக இருக்கு. தென் ஜெயராம் சார் அவருடைய ரோல் வழக்கமாக நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் நமக்கு இந்த பொன்னியின் செல்வனில் பார்த்த ஜெயராம் சார் நமக்கு ரீகால் ஆகிறாரு. அண்ணன் ஜெயராம் சாருடைய பையனை வர கேரக்டரு, இவங்க கன்னடா ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால நமக்கு அவங்க நேம் தெரியல. அவங்கள பார்க்கும்போது ஒரு ஹிந்தி டிவோஷனல் சீரியல் தமிழ்லும் டப் ஆகிட்டு ரொம்ப பிரபலமான ஒரு சீரியலில் வர ஒரு கேரக்டர் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதை தவிர்த்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு கன்னடா டப்பிங் படம் மாதிரியே தெரியல. அவங்க பேசக்கூடிய டைலாக்ஸாக இருக்கட்டும், அதை நடக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சிரிக்கிறாங்க ஜனங்க. அந்த அளவுக்கு டைலாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஜனங்க மட்டும் இல்லை, தேட்டரில் உட்காந்து பார்த்த நம்மளும் சிரித்தோம், ரசித்தோம். இது ஒரு டப்பிங் படம் மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று அவர் இந்த படத்தில் அந்த ட்ரைபல் மக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அந்த காட்டுக்குள்ள அவங்க அந்த தெய்வங்களை வழிபடுறது, அங்கே அவங்களுடைய பொருட்களை கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி, அங்கே என்ன மாதிரியான சூழல் இருக்கும், அந்த தீண்டாமை, சமத்துவம், அதை பற்றியெல்லாம் இந்த படத்தில் பேசியிருக்கு. பொதுவாக இந்த மித்தாலஜிக்கல் ட்ராமா, ஸ்பெஷலி இந்து மதம் சார்ந்த மித்தாலஜிக்கல் ட்ராமாவில் சமத்துவம் பற்றியோ அல்லது தீண்டாமை பற்றியோ பெருசாக பேச மாட்டாங்க. இந்த படத்தில் சூப்பராக பேசியிருக்கு, அளவோட பேசியிருக்கு, நல்லா இருக்கு அந்த போர்ஷன் எல்லாமே. இவங்களை தவிர்த்துட்டு மொத்தமாக பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ரிஷப் செட்டி பற்றி தான் பேசணும். கதையை அவ்வளோ சூப்பராக எழுதிக்கிட்டு அதை ஃப்ரேமாக செதுக்கி இருக்காருங்க. அந்த தேர்ந்தெடுத்த லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், எங்கெங்கே என்ன மாதிரி கிராஃபிக்ஸ் வரும், அந்த கிராஃபிக்ஸ்க்கான அவுட்புட் எப்படி வரும், அதை தேட்டரில் ஜனங்க எப்படி ஏற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு மக்களுடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த படம் எடுத்திருக்காரு. இது டப்பிங் படமே பார்க்க வேண்டாம் சொல்லி நிறைய ரிவ்யூ சொல்கிற பாயிண்ட்டை நான் கூட சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு இந்தியன் ஃபிலிமாக பாருங்கள், நமக்கு தெய்வீக நம்பிக்கை இருக்கும், இல்லாமல் இருக்கும், அது செகண்டரி. ஆனால் ஒரு சினிமாவை இதை பார்க்கும்போது ஒரு சிம்பிளான கதையை அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ தத்ரூபமாக, அவ்வளோ கிராண்டியராக, அவ்வளோ மேக்கிங் டெக்னிக்கல் வேல்யூஸோடு இந்த படத்தை கொடுத்துருக்காரு ரிஷப் செட்டி. அந்த என்ன சொல்லுவாங்க, அருள் வாக்கு சாமி ஆடுறத சொல்லுவோம்ல, அந்த போர்ஷனெல்லாம் உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக காந்தாரா படத்தை நீங்கள் பார்த்துட்டு அவருக்கெல்லாம் இதுக்கு நேஷனல் அவார்டு சொல்லி கூட சில பேர் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்த பிறகு இந்த படத்துக்கு இவருக்கு ஒரு நேஷனல் அவார்டு கொடுக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ ஆக்ரோஷமாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது, அவ்வளோ எனர்ஜி போட்டு பண்ணியிருக்காருங்க. நம்ம நடிக்கும்போது ரெஃபரன்ஸ் எடுப்போம்ல, கமல் சார் இந்த லவ் போர்ஷன் எடுத்துக்கலாம், இந்த ஒரு அழகர் சீன் இது மாதிரி எடுத்துக்கலாம், நம்ம சிவாஜி சார்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், விக்ரம் சார்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம், அப்படிலாம் நம்ம நோட்ஸ் எடுப்போம்லாம். அந்த மாதிரி இந்த ரிலேட்டடாக, டிவோஷனல் ரிலேட்டடாக ஒரு ஒரு சீக்வன்ஸில் நம்ம நடிக்கிறோம் அல்லது நடிக்க வைக்கிறது உங்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரிஷப் செட்டியோட இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு இதை காட்டி அவங்க நடிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசுறதை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே போர் அடிக்கலைங்க.
படம் வந்து சைலண்ட்டாக ஜனங்க பார்த்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் வந்து படத்துக்கு ஒரு பெரிய பலன்னு கூட சொல்லுவேன். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா மித்தாலஜிக்கல் ட்ராமாவாக இருந்தாலுமே கூட கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். கடவுள் நம்பிக்கை அல்லாதவர்கள் கூட வந்து இது வந்து மொக்க படமோ ஒரு மோசமான படமோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களும் போயிட்டு பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு வந்து ஒர்த்து தான், இந்த படம் பார்க்கலாம், அவ்வளோ டெக்னிக்கல் வேல்யூஸ் இருக்குது, இந்த படம் பார்க்குறதுல வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல படம் தான். ஸோ வந்து பாருங்கள். கண்டிப்பாக ரிஷப் செட்டி அவர்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு? படம் வேற மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர். படம் சூப்பரா இருக்கு.